ஸ்தோத்திரம். எஸ்கோலியேஜ் சபையின் முதல் வார கர்த்தருடைய வார்த்தை. தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 128வது சங்கீதத்தில் 2வது வசனம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் இம்மாத கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையாகும். தேவன் தாமே இந்த வசனத்தை தியானிக்க உதவி செய்வாராக. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பிரயாசம் என்பது நம்முடைய உழைப்பு, நம்முடைய தொழில், நம்முடைய வேலையை காட்டும். அதில் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று நாம் பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தில் 6வது வசனம் இப்படி சொல்கிறது, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். பாருங்க, அப்ப உழைக்கணும். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவனா உழைக்கணும், வேலை செய்யணும், என்ன செய்யணும், தொழில் செய்யணும். அதை கர்த்தர் ஆசீர்வதித்தால் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். அப்படின்னா ஆண்டவர் நம்ம பிரயாசப்பட்டு மாதத்துல தொழில் செய்கிறோம், வேலை செய்கிறோம், கர்த்தர் என்ன செய்றார், ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனா இந்த ஆசீர்வாதத்தை பார்க்கிற அநேகருக்கு பொறாமை வருகிறது என்று பார்க்கிறோம். கர்த்தர் உங்களை அந்த அளவுக்கு ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், மற்றவர்கள் பொறாமைப்படத்தக்க அளவுக்கு உங்கள் தொழில், உங்கள் வியாபாரம், உங்கள் வேலை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எப்படின்னா, மற்றவர்கள் பொறாமைப்படத்தக்க கர்த்தர் உங்கள் தொழில், வியாபாரத்தை, உங்க வேலையை அதிவிதமாக ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தில் 6வது வசனம் சொல்கிறது, உழைக்கணும். உழைப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உழைக்கிற மனுஷனுடைய பலன் அவனுக்கு முந்தி அவனுக்கு பலன் வருகிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்ம உழைப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உழைக்காதவன் சாப்பிடக்கூடாது என்று பவுல் சொல்லுகிறார் என்று பார்க்கிறார். ஆகவே பிரயாசப்படுகிற தேவ பிள்ளையே, பிரயாசம் வீணா போவதில்லை. அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் மற்றவங்களுக்கு பொறாமப்படத்தக்க அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கிறோம். பிரசங்கி புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை நீங்க பார்ப்பீர்கள் என்றால் சொல்லப்பட்டிருக்கிற பிரசங்கி 4வது அதிகாரத்தில் 4வது வசனம், மனுஷன் படும் எல்லா பிரயாசமும், எல்லா வேலையும், எல்லா தொழிலும், எல்லா வியாபாரமும் பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாய் இருக்கிறது நான் கண்டேன். அப்போ பாருங்க, மனுஷன் எப்படி நம்மளை பொறாமப்படத்தக்க அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல பைத்தியக்காரன் மேல யாரும் பொறாமப்பட மாட்டாங்க. கிறுக்கன், பிச்சைக்காரன் மேல யாரும் பொறாமப்பட மாட்டாங்க. யாரும் பொறாமப்படுவாங்கன்னா, கர்த்தர் யாரை ஆசீர்வதிக்கிறாரோ அவர்கள் மேல் பொறாமைப்படுவார்கள். அதைத்தான் பிரசங்கி சொல்லுகிறார். 4:4 சொல்லுகிறார், மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாக இருக்கிறதை நான் கண்டேன். அப்போ நம்ம ஆண்டவர் நம்ம பிரயாசம், தொழில், வியாபாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத மற்றவர்கள் உற்றார்கள், உறவினர்கள், அக்கம் பக்கத்தினர்கள் பார்க்கிற பொழுது அவங்களுக்கு பொறாமை வரும். அந்த அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த பொறாமை என்பது அது கர்த்தருக்குரியது அல்ல. அதனாலதான் சங்கீதக்காரன் என்ன ஒண்ணு சொல்றான், 5:15 படிச்சு பாருங்க, அழகா சொல்லுகிறான், தன் தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தான். நல்லா பாருங்க, தன் தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தான், வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்ப போவான். அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு போவதில்லை. அப்ப பாருங்க, எவ்வளவுதான் ஆசீர்வாதம் வந்தாலும், எவ்வளவுதான் வந்தாலும் நம்ம கொண்டு வந்ததில்லை, கொண்டு போக போறது இல்லை. ஆகவே பொறாமப்படக்கூடாது பைபிள் நமக்கு சொல்லுகிறது பார்க்கிறோம். ஆனாலும்
மனுஷர்கள் என்ன செய்வார்கள்? ஆனா கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு என்ன வருகிறது என்றால், மற்றவர்கள் பொறாமைப்படத்தக்க அளவுக்கு நம்ம தொழில், நம்ம வியாபாரம், நம்முடைய பிசினஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் புத்தகம் 26வது அதிகாரத்துல பாருங்க 12-13. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரர்கள் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு. அப்போ கர்த்தர் பஞ்ச காலத்துல ஈசாக்கு விதைக்காரு. பஞ்ச காலம் விதைச்ச அறுவடை வருமா? தண்ணீர் இல்ல, பஞ்ச காலம் அறுவடை வருமா? ஆனாலும் கர்த்தர் சொன்னார், அவன் விதைச்சான். ஆண்டவர் சொன்னார், நீ உன் தொழில், உன் வியாபாரத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஈசாக்கு சொன்னார். அன்பான தேவ பிள்ளை, அவன் விதைச்சான். ஆமா, இம்மாதத்துல கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஆமா, சூழ்நிலை பார்க்காதா, காற்றையும் நோக்குகிறவன் என மேகத்தை பார்க்கிறவன் என்ன செய்ய மாட்டான், விதைக்க மாட்டான், அறுக்க மாட்டான். நீ காற்றையும் மேகத்தை பார்க்காதா, கர்த்தரை பாரு. கர்த்தர் சொல்றாரு, ஐயோ இது வறட்சி, இது பஞ்சம், அதெல்லாம் பார்க்காதா, விதை ஒல வேலை செய், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார்? ஆண்டுடைய ஆசீர்வாதம் மற்றவங்க பொறாமைப்படத்தக்க கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஈசாக்கு அவனை கர்த்தர் ஆசீர்வதித்ததை மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படத்தக்க அளவுக்கு கர்த்தர் ஈசாக்கு ஆசீர்வதித்தார். அன்பான தேவ பிள்ளையே, அப்படி போல உன்னையும் இம்மாதத்துல உன் தொழில, உன் வியாபாரத்துல, உன் உழைப்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதை காண்கிற மற்ற புற இனத்தில சொந்த பந்தம் எல்லாம் பொறாமைப்படுவார். அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அதைத்தான் பிரசங்கி 4:4 சொல்றான். என்ன சொல்றான்? அந்த பிரயாசம் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது அவங்க பொறாமை இருக்க கண்டேன் என்று பிரசங்கி சொல்லுகிறான்னு பார்க்கிறோம். கர்த்தர் இங்க ஈசாக்கு பஞ்ச காலத்துல, வறுமை தரித்திரப்பட்ட காலத்துல அதை செய்த பார்க்கிறோம். இந்த காலத்துல நீ எதையும் பார்க்காதா, இது அப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, இது லாக்டவுன், அது அப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு. ஈசாக்கு எப்படி பார்க்கல, கர்த்தரை பார்த்தான். கர்த்தர் சொன்னபடி விதைச்சான், 100 மடங்கு பலன் எடுத்தான். அதனாலதான் பைபிள் சொல்கிறது, 2 தீமோத்தேயு 2:6 சொல்கிறது, பிரயாசப்பட்டு பயிரிடுகிற பலனில் முந்தி பலனடைய வேண்டும். ஆண்டவர் அந்த அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வாதம். எப்படி ஆசீர்வதிப்பாரு? ஆமே, மற்றவங்க பொறாமைப்படத்தக்க அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்பர் 1. இரண்டாவது, ஏசாயா 62:8 என்ன சொல்லப்பட்டிருக்கிறான்னா, நம்முடைய வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா ஏசாயா 62:8 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு காரியம் 62:8 கர்த்தருடைய பெயர்ல அவர் ஆணையிட்டு சொல்லுகிறார், இனி உன் தானியத்தை, உன் அப்பத்தை நான் சத்துருக்களுக்கு ஆகாரமா கொடை, ஒரு பிரயாசம் மற்றவர்களுக்கு போகாது அப்படின்னு சொல்ற. அப்புறம் நீ புசிப்பா, நீ விதைச்சி அறுத்து மற்ற இடத்துக்கு போகாது, யாருக்கும் போகாது. நீ புசிப்பா, நீ விதைச்சது அறுத்த எல்லாம் உனக்கே வர கர்த்தர் அவருடைய பேர்ல ஆணையிட்டு சொல்லுகிறார் பார்க்கிறோம். இங்க ஒரே ஒரு சம்பவத்தை பார்த்து நான் நிறைவேற்றிக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் புஸ்தகத்தில் நீங்க பாருங்க, ஆதியாகமம் புஸ்தகத்தில் 29:15 ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. யாக்கோபு குறித்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. 29:15 பாருங்க. பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனாய் இருப்பதினால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்றான். அப்ப பாருங்க, மாமா கிட்ட தான் வேலைக்கு வர்றான். மாமா சொல்றான், நீ என்கிட்ட சும்மா வேலை செய்ய வேண்டாம்ப்பா, நீ சம்பளம் எவ்வளவு சொல்லு, அதை நான் தாரேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிறான் என்று பார்க்கிறோம். அப்படி அவன் சொல்லுகிறான்னு பார்க்கிறோம். பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 30:28 பாருங்க. 30:28 ஆதியாகமம் 30:28 உன் சம்பளம் என்னதென்று எனக்கு சொல், நான் அதை தருவேன் என்றான். 29 அதற்கு அவன், நான் உண்மை செவித்த விதம் உம்முடைய மந்தையை என்னிடத்தில் இருந்த விதம் நீர் அறிந்திருக்கிறேன். 30 நான் வருமுனை உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததனால் அது மிகவும் பெருகி இருக்கிறது.
இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான் என்று பார்க்கிறோம். அப்ப பாருங்க, யாக்கோபு நல்ல ஒரு உழைப்பாளி, நல்ல வேலை செய்கிறார், சோம்பேறி கிடையாது. இயேசு கிறிஸ்து சோம்பேறி ஆசீர்வதிக்க மாட்டார். எந்த மனுஷன் சோம்பேறிக்கான அவன் சபிக்கப்பட்டிருக்கிறான். சோம்பேறியுடைய வயல் முழு காடாக சொல்லுவாங்க. சோம்பேறிக்கு இடமே கொடுக்கக்கூடாது. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரிதான். சோம்பேறித்தனத்துக்கு இடமே கொடுக்கக்கூடாது. ஆமே, சோம்பேறி என்ன செய்வான்? தூக்கம் கந்தை உடுத்து வைக்கும். ஆமே, சோத்திரம். சோம்பேறி நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. யாக்கோபு ஒரு சோம்பேறி கிடையாது, நல்ல சுறுசுறுப்பு, நல்ல உழைக்கிறவன் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 31:6-7 நீங்க படிச்சு பாருங்க. என்னால் இயன்ற மட்டும் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்க. 7ஆம் வசனம், உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. அப்ப பாருங்க 8ஆம் வசனத்தை பாருங்க. புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் புள்ளி உள்ள குட்டிகளை போட்டது. கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. இவ்விதமா தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். அப்ப பாருங்க, இவனுக்கு சம்பளம் என்ன சொன்னானோ அதுதான் ஆடு குட்டி போட்டதுன்னு பார்க்கிறோம். கர்த்தர் யாக்கோபோடு இருந்து யாக்கோபின் தொழிலை, யாக்கோபின் வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று நான் பார்க்கிறோம். கர்த்தர் அவனை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார் என்று நான் பார்க்கிறோம். அவன் எப்படி வேலை செய்தான் என்று ஆதியாகமம் 31ஆவது அதிகாரத்துல 38-42 வரை சொல்லப்படுகிறது. 38 பாருங்க, அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன், உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினையடையவில்லை, உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. பீருண்டதை நான் உம்மிடத்திற்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினேன். பகலில் வெயிலும் இரவில் குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். அப்ப அவனுடைய உழைப்பை குறித்து பைபிள் சொல்கிறது. அவன் இரவு பகலும் தூங்காம, வெயில் பனி, ஆமே சோத்ரம், தூங்காம அவன் வேலை செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. சொல்லிட்டு 41 பாருங்க. இப்படி இந்த 20 வருஷ காலம் உங்களுடைய வீட்டில் இருந்து 11 வருஷம் உங்களுடைய 2 குமாரத்திகளுக்கும் 6 வருஷம் உங்களுடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் நான் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றி நீ அப்படின்னு சொன்னான்னு பார்க்கிறோம். 42, என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாம் தேவன் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரை என்னோடு இராமல் போனார். நீ இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பி விட்டிருப்பீர். என் தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். பாருங்க, ஒரு காரியம் நல்லா உழைக்கான். இந்த உழைப்ப மாமாவே என்ன செய்யறான்? சுரண்டுறான், எடுக்கிறான். பாய்க்கிறோம். சொன்னபடி சம்பளம் கொடுத்தாங்க, சொன்னபடி அவன் வேலை செஞ்சான், ஆனா சொன்னபடி அவன் சம்பளம் கொடுத்தாரு. சொன்னபடி அவன் கீழ்ப்படி எல்லாம் பண்ணினான், ஆனா சொன்னபடி அவன் வேலை செய்தான், சொன்னபடி சம்பளம் கொடுக்கல. இதான் இங்க பிரச்சனை பார்க்கிறோம். அதான் அவன் சொல்றான் பாருங்க, என் பிதாவின் தேவனாகி ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் பயபக்தி என்னோடு இராமல் போறார். நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பியிருப்பீர். என்னை எப்படி அனுப்பியிருப்பீர்? வெறுமையாய் அனுப்பியிருப்பீர் அப்படின்னு. அப்ப பாருங்க, அதுல தான் சொல்றேன். ஏசாயா 62:8 ஆண்டவர் சொல்ற, உங்க உழைப்பை, ஆமென், உன் பிரயாசத்தின் உழைப்பு புறத்தியானதுக்கு போகாது. அப்போ யாக்கோபுடைய உழைப்பு, அந்த பிரயாசம் மற்றவருக்கு போகாது. அதனால கர்த்தர் அவன் கூட இருந்து இவன் உழைச்ச உழைப்பு கூடிய ஆசீர்வாதத்தை அவன்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்படிதான் சொல்லப்படுது. இந்த மாதம் வாக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார்? சங்கீதம் 128:2 என்ன சொல்கிறது? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அப்போ யாக்கோபு பிரயாசப்பட்டான், பலரின் முந்தி பங்கடைய வேண்டும். அந்த பிரயாசத்தை அவன் மாமா அபகரிக்க நினைத்தான், அந்த பிரயாசத்தை அவன் புசிக்க நினைச்சான். ஆனா கர்த்தர் நின்று என்ன செய்தார் என்றால், அவன் பிரயாசத்தை யாக்கோபே புசிக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்பர் 1, கர்த்தர் உங்க பிரயாசத்தை, தொழில் வியாபாரத்தை, வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மற்றவங்க பொறாமப்படத்தக்க அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்பர் 2, நீங்க வேலை செய்றீங்க,
ஆனா இந்த வேலையில பல போராட்டங்கள், வேலை செஞ்ச ஊதியத்துக்கு ஏற்ற சம்பளம் சொல்லப்படுகிறது, கொடுக்கப்படுறது இல்லை. ஆமா, வேலை செய்யறோம், அந்த வேலைக்கேற்ற கூலி தரப்படுகிறது இல்லை. ஆனா கர்த்தர் உங்களோடு கூட இருந்து என்ன செய்யறாருன்னா, யாக்கோபோடு கர்த்தர் கூட இருந்து அவனுக்கு உரிய அந்த பிரயாசத்தை மற்றவர்கள் விழுந்த பார்த்தாலும் அதிலிருந்து தப்பித்து யாக்கோபின் பிரயாசம் யாக்கோபோடு வர முடியும். யாக்கோபு தான் புசிக்கணும், மற்றவன் புசிக்க கூடாது என்று சொல்லி கர்த்தர் அவனுக்காக அவன் பிரயாசத்தை அவனையே புசிக்கும்படி கர்த்தர் செய்தார். பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? உங்கள் பிரயாசத்தின் பலனை நீங்களே புசிப்பீர்கள், உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். யாக்கோப்பின் பிரயாசத்தை யாக்கோப்பு மாமா புசிக்க நினைச்சான். கர்த்தர் இல்ல, அவன் பிரயாசப்பட்டான், அவன் பிரயாசத்தை அவன் தான் புசிக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் யாக்கோப்பை ஆசீர்வதித்தார். அது மாத்திரமல்ல, அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் வர பண்ணினார் என்று பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இம்மாதத்துல கர்த்தர் 2 காரியத்தை உங்களுக்கு செய்கிறார். என்ன காரியம் செய்கிறார் தெரியுமா? நம்பர் 1, மற்றவங்க பொறாமப்படத்தக்க அளவுக்கு கர்த்தர் உங்க தொழில் வியாபாரத்தை, உழைப்பை ஆசீர்வதிப்பார். நம்பர் 2, உங்க தொழில் வியாபாரத்தை சொரண்ட நினைச்சு தாரேன்னு சொல்லிட்டு தராம இருக்கிறவங்கிட்ட இருந்து ஆண்டவர் உனக்குரிய பிரயாசம் உன்கிட்ட வரும்படி செய்வான். அவன் புசிக்க மாட்டான். நீ பட்ட பாடு, நீ உழைச்ச உழைப்ப நீயே புசிப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுதான் இம்மாத வாக்கு. தைரியமாய் உன் தொழில் வியாபாரத்தை செய், எங்க வேலை செய்வது செய், உனக்குரியது கர்த்தர் உன்கிட்டயே கர்த்தர் வர செய்வார். ஆமே, நின்னா வட்டி முதலையும் கர்த்தர் வாங்கி உன்னை ஆசீர்வதிப்பார். உன் கைகளின் பிரயாசத்தை நீயே புசிப்பார், நீயே அனுபவிப்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். பார்க்கிறார். அதான் சங்கீதங்களின் புஸ்தகம் 128:2 சொல்கிறது, உன் கைகளின் பிரயாசத்தை இம்மாதத்தில் நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் இம்மாதத்தில் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின்படி உங்களை